த்ரில்லர் அட்வென்ச்சர் இப்படின்னு ஹை கிளாஸ் அண்ட் காமன் ஆடியன்ஸ் எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரியாக வந்து சத்யராஜ் எழுதியிருப்பார். இந்த பணக்காரங்களுக்கு வந்துட்டு அவர் எழுதுகிற ஸ்டோரி அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏழைங்களுக்கு வந்துட்டு ஏங்குற மாதிரி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து எழுதியிருந்தாரு. நாம வந்து மிடில் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதலை அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொன்ன ஒரு காரணத்தால அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. படம் அப்படின்னே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு லைஃப். டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு வந்து ஒரு லைஃப் மாதிரி தான் இருந்தது. அந்த படம் எப்படி மே 1 ரெட்ரோ கூட வெளியாகி ரெட்ரோ மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கி இந்த படம் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க வேண்டிய ஒரு படம். அதில் சசிகுமார் நடிச்சிருப்பார், இதில் காளி வெங்கட் தான் நடிச்சிருக்காரு. அதனால படம் வந்து பெருசாக ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா காளி வெங்கட்லாம் வந்து இன்னும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டரால். இன்னொன்று அம்மா காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணுறதுலேருந்து அதுக்கு நடுவில் வந்துட்டு டிவி சீரியல் பார்க்குறது, மதியானம் 12 மணிக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறது, 8:30 மணிக்கு மறுபடியும் டிஃபன் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டே டு டே லைஃப் போயிட்டுருக்கு. அடுத்து கட்டதாக நம்மளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும். ஸோ கார் டாக்ஸி டிரைவராக போனோம்னா நம்மளுக்கு தினமும் மாதம் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய 20,000 விட ஒரு 35-40,000 சேரும். அப்போ நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கலாம், ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்குதே அப்படின்ற கவலையோடு இருக்கிறவர். இப்படி தான் இருக்கும். ஸோ தக்லை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருந்தீங்கன்னா உடனே இந்த படம் உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆனாலும் கூட உங்கள் பக்கத்து ஊரில் கண்டிப்பாக 1 or 2 ஷோஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.